பன்னீரில் நிறைய ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான அச்சாரி பன்னீர். அச்சாருனா ஊறுகாய். ஸோ இது ரொம்ப அருமையான ஒரு நார்த் இந்தியன் டிஷ். உங்களுக்கு இதில் நல்ல அந்த ஊறுகாய் ஃப்ளேவர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அச்சாரி பன்னீர் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 2 தக்காளி நல்லா கிரேட் பண்ணி போடணும். தக்காளி போட்ட பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து கடாயை திறந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதில் 1 கப் தயிர் நல்லா அடித்து ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கலோஞ்சி விதைகள், அதாவது அனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து இதில் 5-6 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி மெலிசா நறுக்கி போட்டுக்கோங்க. 4-5 முழு பச்சை மிளகாய் காம்போடு போட்டிருக்கேன். மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது இதில் 200 கிராம் பன்னீரை சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல, நான் பன்னீர் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து அருமையான ஆச்சாரி பன்னீர் தயாராக இருக்குது. சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ அருமையான ஆச்சாரி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த டிஷ் கொஞ்சம் டேஸ்ட் டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்கும். மற்ற பன்னீர் டிஷ்ஷஸ் விட கொஞ்சம் காரமும் நல்ல தூக்கலாக இருக்கும். இது ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.